அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலரில் குறுக்கெழுத்தை பற்றி பார்க்க போகிறோம். டேட் என்ன? 17/7/2026ங்க. 17/7/2026 வெள்ளிக்கிழமை, ஆடி 1ங்க. சரிங்களா, வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இடமிருந்து வலம் முதல் கேள்விங்க. ரெண்டாவது நம்பர், பக்கத்து இலைக்கு டேஷ். பக்கத்து இலைக்கு பாயாசம் அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி. பக்கத்து இலைக்கு பாயாசம். நம்ம இலையில் இல்லை, பக்கத்து இலைக்கு பாயாசம் வேணும்னு கூப்பிட்றோம்ல. அப்போது நம்ம சந்தோஷப்பட்டப்போ அடுத்தவங்களையும் சந்தோஷப்படுத்தி பார்க்கும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஓகேங்களா, நம்மளும் சந்தோஷமாக இருந்தால் அடுத்தவங்களையும் சந்தோஷப்படுத்தி பார்க்குறோம். ஓகே, 2 மேலேருந்து கீழே என்ன? பாக்கியம் என்பதற்குள் மீதி. கடையில் காசு கொடுத்துட்டு மீதி எவ்வளோ பாக்கி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பாக்கியம் என்பதற்குள் மீதி என்னது? பாக்கி. ஓகே, 3 மேலேருந்து கீழே என்ன? ஒத்துக்கொள். ஒத்துக்கொள் அப்படின்னா சம்மதி அப்படின்னு சொல்லலாம். சேல ஆன்சர்க்கனால சம்மதி. ஓகே, அதுக்குள்ள இந்த சைடு வந்துவோம். 5 இடமிருந்து வளம் என்ன? இக்கில் முடிஞ்சிருக்கு. கூழானாலும் டேஷ் குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு. இந்த சுத்தத்துக்கு சொல்லக்கூடிய வார்த்தைங்க. கூழு குடித்தாலும் குளிச்சுட்டு குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கூழானாலும் குளித்து இக்குடி. கூழு குடித்தா கூட குளிச்சுட்டு குடிங்க. ஓகேங்களா. கந்தையானாலும் கசக்கி கட்டு. கந்தைன்னா அழுக்கு, இல்லைன்னா அழுக்குன்னா துவைச்சி போட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க. கசக்கின்னா ஆமாம், அழுக்கு துணி ஆனாலும் நீட்டாக துவைச்சிட்டு போடுங்கன்னு சொல்கிறது. ஓகே, 1 மேலேருந்து கீழே. ஏசி என்பது இதுதான். ஏசி அப்படின்னா ஏர் கூலர். மேலேருந்து கீழே ஏசின்னா ஏர் கூலர்னு சொல்லுவோம். இது தமிழில் சொன்னீங்கன்னா காற்று பதனி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை குளிமி அப்படிம்பாங்க. 2வது இடத்து லீ வந்துக்கனால குளிரூட்டும் கருவி. ஸோ குளிரூட்டி அப்படின்னு சொல்லிடுறேன். பதில் என்ன? குளிரூட்டி. ஓகே, அப்படின்னு எழுதுனா 7 இடமிருந்து வளம் என்ன? 2வது இடத்து இட்டு இருக்கு. தினமலர் காச்சாடின்னு கேட்டிருக்காங்க. காச்சாடிக்கு வேறு பேர். தினமலர் நாளிதழின் மாணவர்களுக்கான பிரத்யேக இதழ். தினமலரில் மாணவர்களுக்குன்னு சொல்லி பட்டம் அப்படின்னு ஒரு பிரத்யேக எடிஷன் வருது. இது ஸ்கூலில், அதாவது எல்லா ஸ்கூல்லேயும் தினமலரில் உள்ள நியூஸ் பேப்பரில் பட்டம்ங்கிற ஒரு எடிஷன் பட்டம்ங்க அடிஷ்னல் டாக்குமெண்ட். பட்டம்ங்க நம்ம ஆன்மீக மலர்லாம் பார்க்குமா, அதே மாதிரி பட்டம்னு ஒரு எடிஷன் எங்கே கொடுக்காங்க? ஸ்கூலில் கொடுக்காங்க. பள்ளி மாணவர்களுக்கு கல்வி இணைப்புதல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இது எல்லா ஸ்கூல்லையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, தினமலர் பேப்பர் கூட. இதில் என்னென்னா வாசிப்பு திறன், ஜிகே, குயிஸ் சம்மந்தமாக, ஸ்டூடெண்ட் சம்மந்தமாக எல்லாமே இருக்கும். ஓகே, 4 மேலேருந்து கீழே என்ன? வனம். வனம், அடவி அப்படின்னா என்னன்னு சொல்கிறோன்னா காடு. 6 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? வரவேற்கும் சொல். வரவேற்கும் சொல்லலாம் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், வருகன்னு சொல்லலாம். வாங்க, வருக. ஓகே, 8 இடமிருந்து வளம் என்ன? அறிவுத்திறன். அதுக்கு தான் நான் ஹிண்ட்டை தேடிக்கிட்டு இருக்கோம். 9 மேலேருந்து கீழே என்ன? கூகுள் நிறுவனத்தை சேர்ந்த இலவச வீடியோ சமூக ஊடகம். இலவச வீடியோ சமூக ஊடகம் அப்படின்னா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது, யூஸ் பண்ணிகிட்டு இருக்க யூடியூப். ஓகேங்களா, யூடியூப் தான். ஓகே, 8 மேலேருந்து கீழே என்ன? நம் தேசிய பறவை. நம்ம இந்தியாவோட தேசிய பறவை என்னென்னா மயில். சரிங்களா. 8க்கு இடமிருந்து வலம் ஒரு ஆன்சர் வருதுங்க. என்னன்னு பார்க்கலாம்.
அறிவுத்திறன். அறிவுத்திறனை வந்து புத்திசாலித்தனம் அப்படின்னு சொன்னோம்னா மதியுகம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 6 இடமிருந்து வளம் அங்கே சால்வ் ஆகிருக்குங்க. தழும்பு. தழும்பு வந்து என்னன்னு சொல்கிறாங்க, வடு. ஓகேங்களா, காடு வருகன்னு எழுதையில் சால்வ் ஆகிடுச்சு. ஓகே, 12 இடமிருந்து வளம் என்ன? டேஷ் உரங்கள் தாவரங்களுக்கு நைட்ரஜன் சத்தை வழங்குகின்றன. எந்த உரம் போட்டால் நைட்ரஜன் சத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, நைட்ரஜன் சத்து அப்படின்னா தலைக்கக்கூடிய சத்து, எல்லாமே நல்லா செழிப்பாக இருக்கக்கூடிய சத்து வந்து யூரியா அப்படின்னு சொல்லுவோம். யூரியா போட்டால் செடி நல்லா தலைக்கும். அளவுக்கு மிஞ்சி போட்டிங்கன்னா செடி டோட்டலாக வாடிடும், கருகிடும். 13 மேலேருந்து கீழே. யாழை 5க்கு. கொசுவால் பரவும் ஒரு வியாதி. தும்பிக்கை உள்ள விலங்கை ஞாபகப்படுத்தும். தும்பிக்கை எதுக்கு இருக்கும்? யானைக்கு இருக்கும். ஸோ பதில் என்ன? யானைக்கால். யானைக்கால் அப்படிங்கிறது ஒரு லிம்பாட்டிக் பைலேரியாசிஸ் கொசுவால் வருது. ஓகே, 19 இடமிருந்து வளம் என்ன? மூத்த சகோதரி. வீட்டில் மூத்த சகோதரியை வந்து என்னன்னு சொல்லுவோம்? அக்கான்னு சொல்லுவோம். ஓகேங்களா, 20 இடமிருந்து வளம் என்ன? இதன் முன்னால் நின்று கொண்டு ஒப்பனை செய்து கொள்வோம். இது முன்னால் நின்றுக்கிட்டு ஒப்பனை செய்வோம், நம்மளை நம்ம பார்த்து ரசித்து கொள்வோம். ஒப்பனைன்னா மேக்கப். ஓகே, கண்ணாடி சொல்லலாம். 3 சொல்லிக்கின்னு கண்ணாடி முன்னால் நின்று நம்ம எப்படி இருக்கோன்னு நம்மளே பார்த்துக்குவோம். ஓகே, 19 மேலேருந்து கீழே அடின்னு வந்துருக்குங்க. டேஷ் உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான். இது பழமொழி நீங்கள் சொன்னீங்கன்னாலும் நான் இன்னொரு மீனிங் சொல்கிறேன். அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான். இந்த அடிக்கு வந்து 2 மீனிங் சொல்லுவேன். அடிக்கு வந்து ஒன்று திருவடி, கடவுளுடைய திருவடி காலை பிடிச்சிட்டா அண்ணன் தம்பி உதவ மாதிரி இல்லை, கடவுள் அதுக்கு மேலே உதவுன்னு இடம் சொல்கிறாங்க. 2வது அறிவுரை, ஓகேங்களா, அடிங்கிறதுக்கு அறிவுரை அப்படிங்கிறது மீனிங். ஓகே, 15 இடமிருந்து வளம் என்ன? இப்பில் முடியுது. இசை போராளி என்று அழைக்கப்படுபவர் பாப் மாலி. பாப் மாலி ஜமைக்காவுடைய இசை. ஸோ பாப் மாலி அப்படின்னா ஜமைக்காவுடையவர். இவர் வந்து ட்ரெக்கே அப்படிங்கிற ஒரு மியூசிக் வகையை வந்து உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். ஓகேங்களா, இவர் வந்து 36 வயசுலேயே உலகத்தை விட்டு போயிட்டார். அப்போ வந்து இவர் வந்து நோ உமன் நோ கிரை, பெண்ணே அழாதே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அன்பு சமாதானம் உரிமையை பற்றி சாங்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, 17 மேலேருந்து கீழே என்ன? இன்னில் முடியுது. எஸ்பிபி யின் மகன். எஸ்பிபின்னா எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய மகன் எஸ்பிபி சஹன். ஓகே, அடுத்த ஹிண்ட் இங்கே பார்ப்போம். 11 இடமிருந்து வளம். இல்லில் முடியுதுங்க. கொடுக்கல் டேஷ் என்பது பொதுவாக நிதி பரிவர்த்தனையை குறிக்கிறது, டிரான்சாக்ஷனை குறிக்கிறது. கொடுக்கல் வாங்கல், காசு கொடுக்கறது, காசு வாங்க, பொருள் கொடுக்கறது, பொருள் வாங்க. காசை தான் இங்கே சொல்ல முடியும். நிதி பரிவர்த்தனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கிரெடிட் டெபிட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். 11 மேலேருந்து கீழே என்ன? இளமை. இளமையாக இருக்கிறது என்னென்னா வாலிபம் அப்படின்னு சொல்லலாம். வா வந்துக்கனால வாலிபம்னு எழுதுவேன். செக் பண்ணி பார்க்கலாம். 14 இடமிருந்து வளம் என்ன? படையப்பா. 2 நாளாக படையப்பா படத்தை தினமலரில் விட மாட்டேங்காங்க. திரைப்படத்தில் ரஜினிகாந்த் கதாநாயகன் என்றால் ரம்யா கிருஷ்ணன் நீலாம்பரி வில்லி. 1999 வந்த படம். 10 மேலேருந்து கீழே என்ன? காவியம் துவக்கத்தில் ஒரு நிறம். காவியம்ங்கிற வேர்டு ஸ்டார்டிங்கில் ஒரு நிறம்னா காவி.
பதில் என்ன? காவி. ஓகே. 16 இடமந்து வளம் என்ன? வேலை. வேலைன்னா அலுவல் சொல்லலாம். இங்கே வந்து நான் வந்துக்கனால பணி 3 சொல்லி நீ போடணும். ஓகே. 16 இடமந்து வளம் என்ன? 18. தொலைவு. எவ்வளோ டிஸ்டன்ஸுங்க அப்படின்னு சொல்கிறது. தொலைவுன்னா எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லலாம். கடைசி கேள்விங்க. 18 மேலேருந்து கீழே. மிக சிறிய பகுதி. விக்ரம் ஜோதிகா நடித்த ஒரு திரைப்படத்தின் பெயர். ஒரு சின்ன பகுதி. விக்ரம் ஜோதிகா அப்படின்னா தூள். 2003 வந்த படம் நினைக்கிறேன். விக்ரம் ஜோதிகா நேற்று ரீமா சென் நேற்று கேட்டுருந்தாங்க இதே கேள்வி தான். தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உண்மையான கௌரவம் என்ன? நம்ம பணிகளை செய்ததே உண்மையான கௌரவம்னு காஞ்சி மகா பெரியவா சொன்னது. வீடியோ பாஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். காணாமல் போன பனிப்பாறை. பொல்யூஷனால் நம்ம பனிப்பாறைகள் எல்லாம் நம்மளே ஒதுக்கிக்கிட்டு இருக்கோம். இதையும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா டைம் ரொம்ப ஸ்கிப் ஆகுதுங்க. தகவல் சுரங்கம். ஓகேங்களா? நன்றிங்க.